ஜம்மு சைனிங் இன் டே 3. இன்றைக்கி ஒரு அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்னு ஒரு நாள் தான். என்னாச்சு நீங்களே பாருங்கள். வீடியோ கடைசியில் சொல்கிறேன் என்னாச்சுன்னு. நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம மார்னிங் ரொட்டீன் தான். நான் முன்னே சொன்னப்போ எனக்கு புஷ்அப் வரலன்னு சொல்லிட்டு அதனால் பர்ஃபெக்ஷன் கரெக்ஷனுக்காக அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பேண்ட் எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா இன்றைக்கி கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று ஒரு கோட் படித்த மக்களை அது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதனால் சொல்கிறேன். என்ன பூமர் டாக் அப்படின்னா சரி நல்லது சொன்னால் பூமர் டாக்னா அதையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னது ஒரு பூமர் டாக்கு. த காஸ்ட் ஆஃப் நெவர் டேக்கிங் எ ரிஸ்க் இஸ் ஸ்பெண்டிங் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் விஷிங் யூ ஹேட். அப்படி அர்த்தம் என்னன்னா, இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், ஃப்யூச்சரில் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் வாழ முடியாது. அதனால் ரிஸ்க் எடுங்க, பார்த்துக்கலாம். ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களால் முடியும் அப்படின்னு நம்பி இறங்குங்க, பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு பேக்கெல்லாம் மாட்டிட்டு வரட்டாமா மட்டும்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாயை போட்டு ஆஃபீஸ் வந்துட்டேன். அப்புறம் யூஷுவல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டைம் ஆச்சுல்ல, அதனால் டீ பிரேக்கு நான் குடிக்க மாட்டேன், சும்மா வேடிக்கை பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி லஞ்சில் ஒரு நல்லா இருந்துச்சு. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அதனால் எல்லார் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்க அம்மிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒர்க்லாம் முடிச்சுட்டு கேரம் விளாட வந்துட்டோம். இங்கே தான் நம்மளுக்கு ஒரு சம்பவமே நடந்துச்சு. நான் மாஸ்டர் ப்ரோன்னு நினச்சிருந்தேன், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஓரமாக நிற்க வச்சிட்டாங்க. அடுத்த தடவை வரும்போது நான் நல்லா கற்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீனை முடிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு டேவை முடிச்சாச்சு. நோ ஷார்ட் கட், ஸ்டே ஸ்ட்ராங்.